ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் கேப்டன் கொடுத்த பெண்ணை மறைச்சி வைக்கலாம் ஜெயில் பேக்கில். அம்மு வந்து பார்த்துட்டாங்கன்னா திட்டுவாங்க, என்ன பதில் சொல்கிறது? அம்முவாக பார்த்துட்டு எப்பயாச்சும் கேட்கும்போது ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிக்கலான்னு சுடர் பேக்கில் வைக்கலான்னு வச்சாங்க. அவங்க பொய் சொல்ல மாட்டேன் அம்முக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர வெற்றிக்காக நிறைய சுடர் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறது ஒரு பொய் தான். அது மட்டும் இல்லாமல் தினமும் வழியில் பார்த்து பேசுகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இது எல்லாமே பொய் தான். ஆனால் சுடர் வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இது என்ன கரை அப்படின்னு கேட்கும்போது தெரியலன்னு கூட சொல்லிட்டாங்க. பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக அறியாமல் நிறைய பொய்களை சுடர் வந்து அபிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெண்ணை வைக்கும்போது அபி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே சுடர் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பயப்படாமல் கேஷுவலாக இருந்தால் கூட அபி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பயந்துட்டாங்க. என்ன சுடர், ஏன் அப்படி பயப்படுறா, என்ன வச்சிருக்க கையில் அப்படின் போது ஒன்றும் இல்லாமோ அப்படின்றாங்க. சொல்லு சுடர் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லாமோ பெண்ணு அப்படின்றாங்க. பெண்ணு, அதுலேருந்து பெண் எடுத்தியா இல்லை பெண் வைக்க போறியா அப்படின்றாங்க. அம்மோ வைக்கிறேன் அப்படின்றாங்க. சரி, பெண்ணை எழுதுறதுக்காக யூஸ் பண்ணாமல் ஏன் அதில் வைக்கிறா அப்படின்றாங்க. அம்மோன்னு சொல்லிகிட்டே இருக்கவும் ஒன்றும் இல்லை, சரி பெண் தானே வைக்கிற, இதுக்கே இவ்வளோ பயப்படுற, அதில் பெண்ணை வச்சுட்டு நீ போய் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண அப்படின்றாங்க அபி. சரி அம்மோன்னு அபி அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா சுடர் அதில் உள்ளே வைக்கிறாங்க. அம்முவுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ, இப்போ நம்ம அதில் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. நம்ம பேக்கில் வச்சாலையும் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சுடர் அதிலேயே திரும்பவும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அபிக்கு சந்தேகமாகவே இருக்குது. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டதுக்கப்புறமா டவுட்லேயே வராங்க. வந்து சுடர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அபி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பார்க்கலாம் சுடர் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் பேக் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பெண் இருக்குது, முக்கியமாக அதில் கேப்டன் எழுதியிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ரொம்ப டவுட் அதிகமாகுது. ஏன்னா கேப்டன் போட்டு பெண் இருக்குது, சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்திருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஆனால் கேப்டன் போட்டிருக்கு. ஓ, ஒருவேளை அந்த வெற்றி வாங்கி கொடுத்த பெண்ணாக இருக்குமா? சுடர் இது என் கண்ணில் பட்டா நான் திட்டுவேன்னு மறைச்சி வச்சுட்டு இருக்காளா? ஆமாம், இப்போ தான் சுடர் வெற்றிக்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, சுடருக்கு இது எப்போ வாங்கி கொடுத்துருப்பான் வெற்றின்னு யோசிக்கிறாங்க. வர வர சுடருடைய நடவடிக்கையே சரியில்லை. நான் கூட கொஞ்ச நாளாக கேப்டன் பேச்சை எடுக்காமல் இருக்காளே சுடர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. ஆனால் இப்போது திடீர்னு இந்த பெண்ணை மறைச்சி வைக்கிறா, பயப்படுறா. ஏதோ சட்டையிலலாம் வந்து கரையாக இருக்குது, கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. அது பார்க்கும்போது சாக்லேட் கார மாதிரியே தெரியுது. துவைச்ச உடனே போயிடுச்சு, என்னவா இருக்கும்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் முடிஞ்சு லேட்டாக வரான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது சரி நம்ம போகலாம், போய் பார்க்கலாமா சுடர் பின்னாடியே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனாலையும் அது சந்தேகப்படுற மாதிரி ஆகிடுமே, தப்பாயிடும்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுடுறாங்க. நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. சுடர் வழக்கம் போல் டைமுக்கு தான் கிளம்புறாங்க. சுடர் ஈவினிங் பத்திரமா வந்துடணும் என்ன அப்படின்றாங்க. சரியாமோ வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா வெற்றி இன்னைக்கு ஃபுல்லாக வர்றது கிடையாது. அவர் ஏதோ வேலை இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அபி வந்து திவ்யா கிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தாங்க இல்லைங்களா, ஆட்டோவுக்கு அவங்க காசு வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு. அந்த பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஈவினிங் வந்து சுடரை நம்ம அப்படியே கூப்பிட்டுட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடலான்னு அபி யோசிக்கிறாங்க. அது வேண்டியான பணத்தை அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா அவங்களும் கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு வீட்டில் காய்கறி மளிகை சாமான்லாம் இல்லாமல் இருக்குது, அதை வாங்கிட்டும் வந்துடலாம் சொல்லிட்டு அபி வந்து பணம் எடுத்துட்டு அப்படியே மளிகை கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே கருணாவுக்கு கல்யாணம் அப்படின்றதுனால ஸோ பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பேர் நேம் இதெல்லாம் செலக்ஷன் பண்ணி கருணா, அதுக்கப்புறம் ஸ்வேதா, திவ்யா வீட்டில் இவங்க எல்லாருமே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. எல்லா பேரும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்க ஸ்வேதா அப்படின்றாங்க. திவ்யா தான் ஆக்சுவலி எழுதுனாங்க. அண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், அண்ணா நீங்களும் பாருங்கன்னு. நான் பார்த்துட்டேன், எல்லாம் ஓகே தான், ஸ்வேதா ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம், யாராச்சும் பேர் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு மகேஷ் பேர் கூட எழுதியிருக்காங்க. பார்வதி இறந்துட்டாங்க அப்படின்றதையும் அவங்க பேரையும் சேர்த்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கர்ணாவுடைய பேரையும் போட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா கூட கல்யாணம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா சரி இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துல கொடுத்து ஸோ கண்டிப்பாக கல்யாண பத்திரிக்கை அடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா இங்கே பாரு,
கல்யாண பத்திரிக்கை டிசைன்ஸ் எல்லாம் கூட கொண்டு வர சொல்லியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா எந்த டிசைன் ஓகேன்னு சூஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அப்படின்றாங்க. என்ன ஸ்வேதாமா, உனக்கு கல்யாணம், மாப்பிள்ளைக்கு வேணால் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கலாம். இது உன் கல்யாணம், உன் கல்யாணத்துக்கு நீ எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த மாதிரிலாம் நடக்கணும்ல, அதுக்காக தான் மாப்பிள்ளை சொல்கிறாரு, கேளு ஸ்வேதா அப்படின்றாங்க. அவங்க அம்மா எதுவாக இருந்தால் என்னம்மா, மகேஷ்க்கு அம்மாவாக இருக்க போகிறேன், அதுக்கு இந்த கல்யாணம் அவசியம்னா எப்படியோ உன்னை நடக்கட்டுமே அப்படின்னு. என்ன இவன் இப்படி பேசுகிறான்னு கர்ணா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்னக்கா இப்படி பேசிட்டா, அம்மா சொல்கிறது சரிதானே, ஏற்கனவே கர்ணனுக்கு வேணா கல்யாணம் நடந்திருக்கலாம், இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் நடக்க போகுது, அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடக்கணும்ல, இதெல்லாம் நீங்களும் பார்த்து சந்தோஷம் பண்ணணும்ல, அதுக்காக தான் அப்படின்றாங்க. கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டிசைன் கொண்டுட்டு அவங்களுமே வந்துடுறாங்க. ஒரு ஆள், சார் கல்யாண பத்திரிக்கை டிசைன்ஸ் கொண்டு வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷனாக டேரெக்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லேப்டாப்ஸ்லாம் வந்து கூட கலெக்ஷன் கூட காட்டிகிட்டு இருக்காங்க. எது வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்து ஒரு டிசைன் செலெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இது மாதிரியே இந்தாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இதில் எழுதியிருக்கு, இதுபடியே வந்து பத்திரிக்கை அங்கே அடிச்சிடுங்க, அடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க பத்திரிக்கையை, அது ஓகேவாக இருந்தால் நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் பண்ணி முடிச்சிடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா எதுவும் தப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகன்னு கர்ணா சொல்லவும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் பணம் முன்பணமாக வந்து கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ஆளும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது இது ஈவினிங் ஸ்கூலும் முடிஞ்சிருது. வெற்றியும் வந்து அவரோட வேலையை முடிச்சுட்டு சுடரை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துட்டார். சுடர் நேராக ஸ்கூல்லேருந்து வராங்க. அதுக்கு முன்னாடி அபி என்ன பண்ணுறாங்க, அந்த கடைக்கு மளிகை கடைக்கு போயிருக்காங்க. பொருள் வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்மளால் தூக்கிக்கிட்டு சுடரை கூப்பிட்டுட்டு வர முடியாது. நம்ம சுடரை கூப்பிட்டுட்டு ஈவினிங் அப்புறம் அதாவது வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு சுடரோட சேர்ந்து போயிடலான்னு இந்த பணத்தை மட்டும் இதில் வந்து அந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து நான் சொல்கிற நம்பருக்கு அனுப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த நம்பருக்கு வந்து பணம் அனுப்புகிறாங்க. இதில் லிஸ்ட் இருக்குண்ணா, மளிகை சாமான் லிஸ்ட்டு, இது கட்டி வச்சுடுங்க, நான் வந்து சுடரை கூப்பிட்டுட்டு வந்து வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டையும் வாங்கிட்டு பணம் அனுப்பிட்டேன் பாருமா அப்படின்றாங்க. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க அதாவது சுடருக்காக டைம் ஆகிடுச்சு, ஸ்கூல் விட்டுருன்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. அபி வந்துட்டு இருக்கும்போது திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. திவ்யாவும் இவங்க எல்லாரு கூடயும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்த உடனே புது நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாங்க. ஓ நம்ம அன்றைக்கி பணம் கொடுத்தோமே அவங்களா அப்படின்னு. அப்புறம் தான் ஃபோன் அட்டன் பண்ணுவோம். ஹலோ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நான் தான், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிங்கல்ல, உங்களுடைய பணத்தை நான் கூட ஃபோனில் போட்டு விட்டுறதா மளிகை கடையில் கொடுத்து சொல்லியிருந்தேனே, அவர் உங்களுக்கு பணம் போட்டுட்டாரு, வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் மெசேஜ் ஆல்ரெடி வந்துடுச்சிங்க, எனக்கு பணம் வந்துடுச்சு, இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கரெக்டான சமயத்தில் உதவி பண்ணிங்க, உங்களுக்கு பணத்தை கொடுக்கலனா எப்படி அப்படின்றாங்க. சரிங்க பணம் வந்துடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. சரி நான் இப்போது கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் அப்புறம் ஃபோன் பண்ணட்டுமா வைக்கட்டுங்களா அப்படின்னவும் சரி ஓகே உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே ஃபோன் பேசிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா யாரும்மா திவ்யா அப்படின்னு கருணா கேட்கவும், அதுவாண்ணே இன்றைக்கி காலையில் நான் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு லேடி வந்து பணத்தை வீட்டிலே மறந்து வச்சுட்டான்ட்டாங்க போல இருக்குது, அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சி அந்த திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நான் தான் அவங்களுக்கு போய் பணம் கொடுத்து உதவி பண்ணேன்னா, அப்போது அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லி இப்போ ஃபோனில் அனுப்பிவிட்டாங்கண்ணே, அதானே அப்படின்றாங்க. ஓ அப்படியா, இந்த மாதிரி கூட இருக்காங்களா இந்த காலத்தில், அப்படி மிஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு. ஆனால் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. பணத்தை எப்படி கொடுத்துட்டாங்களே, ஏமாத்திருந்தாங்களே, என்ன பண்ணுவேன் திவ்யா அப்படின்றாங்க. ஆனால் நான் வந்து உங்கள் வளர்ப்பண்ண, நீங்கள் வளர்த்த பொண்ணு, நான் உங்களுடைய தங்கச்சினை நான் எப்படி அப்படின்றாங்க ஏமாறுவேன் அப்படின்றாங்க. அதானே மாப்பிள்ளை வளர்த்த மாப்பிள்ளையோட தங்கச்சி திவ்யா எப்படி ஏமாறுவா, அது மட்டும் இல்லாமல் அப்படியே அள்ளி கொடுக்குற குணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அபி நேராக சுடரை பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலி ஸ்கூல் விட்டுருச்சு, சுடர் தனியாக தான் வராங்க. அபி இதை பார்த்துட்டு சரி சுடர்னு கூப்பிடுறாங்க, காது கேட்கல, சுடர் போயிட்டே இருக்காங்க. என்ன வீட்டுக்கு வழி இப்படி இருக்குது, சுடர் எங்கே அங்கே போகிறான்னு அபி இப்போ யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அமைதியாக ஆரம்பிச்சிடுறாங்க. அமைதியாக நிற்கிறாங்க ஒரு நிமிஷம்.
எங்க மறைஞ்சு நின்றுக்கிறாங்க சுடர் அந்த வழியாக போகிறதுனால. இப்படி எங்கே சுடர் போகிறா போய் பார்க்கலாம், தினமும் ஸ்கூலுக்கு லேட்டாக வரான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தங்களே நிற்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வராமல் சுடர் எதுக்காக அங்கே போய் நிற்கிறான்னு அபி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் கரெக்டாக வந்து வெற்றி அங்கே வந்துடுறாரு. ஆக்சுவலி ஏற்கனவே வெற்றி வந்து சுடர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக நான் ஸ்கூலில் வர டைமுக்கு வந்துடுவேன், அப்படி வரல லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீ இந்த இடத்துல வந்து நின்று சுடர், உன்னை நான் கூப்பிட்டுட்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்காக தான் சுடர் அங்கே போய் நிற்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா வெற்றியால் சுடர்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, தினமும் அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும். ஸ்கூலில் பேசினாலும் தியா தருண் யாராச்சும் பார்த்துட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு இப்போ ஸ்கூலுக்கும் போகிறது கிடையாது. எப்பயாச்சும் போனால் பேசுவார், அதோடு வந்துடுவார். தருணுக்கும் தெரியும் கேப்டன் கிட்டே நீ பேச அத்தைக்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பொது இடத்துல சந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூல் விட்ட உடனே சுடர் அங்கே போய் நிற்பாங்க. வெற்றி சுடர்கிட்ட பேசிட்டு சுடருக்காக ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு ஜாலியாக அதுக்கப்புறம் அவங்களோட பேக் எடுத்துகிட்டு ஒன்றா நடந்து வீடு கிட்ட வரைக்கும் வந்து வெற்றி ட்ராப் பண்ணிட்டு போவார். இப்போது அதுக்காக தான் சுடர் அங்கே போய் நிற்கிறாங்க. அங்கே நின்ற 5 நிமிஷத்துலேயே வெற்றி வர ஆரம்பிச்சிடுறாரு. வந்த உடனே யார் இது, சுடர் எதுக்காக இங்கே போய் நிற்கிற, தினமும் யார் வந்துட்டு போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படி ஏற்றிட்டே இருக்கும்போது ஹெல்மெட்டை கழட்டுறாங்க. பார்த்த உடனே அபிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுடர் வந்துட்டு பயப்படுறாங்க. அபியை பார்த்த உடனே அப்படியே அவங்க எதிர்க்கில் வந்து நின்றுடுறாங்க. இப்போது வெற்றியுமே ரொம்ப ஷாக்கில் தான் இருக்காங்க. சுடர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க வந்துட்டே இருக்கும்போது தான் அபியை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சுடர் என்னது இதெல்லாம்னு சொல்லி கேட்கவும் அம்மோ அம்மோ அப்படின்றாங்க. உனக்கு அவ்வளோ தைரியம் ஆகிடுச்சா, என்கிட்டயே போய் சொல்லிட்டு நீ எனக்கு தெரியாமல் நீ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கியா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா, இதனால தான் நீ தினமும் ஸ்கூலுக்கு லேட்டாக வரியா, நான் கூட எங்கடா கொஞ்ச நாளாக கேப்டன் புராணமே எடுக்காமல் இருக்கேன்னு பார்த்தா ஒருவேளை அம்மா சொன்னதை நினச்சி புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான்னு நினச்சேன், ஆனால் நீ என்னையே ஏமாற்றிட்டு என்கிட்டே போய் சொல்லிட்டல அப்படின்றாங்க. இப்போது அம்மோ சுடர் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மோ அது வந்து அம்மோ அப்படின்றாங்க. என்ன சுடர், என்ன காரணம் சொல்லி என்னை சமாளிக்கலாம், என்கிட்ட திரும்ப என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறியா, ஆமாம் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நான் தான் இதோ சுடர்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, சொன்னதுக்கப்புறமும் எதுக்காக நீங்கள் சுடர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என் அண்ணா அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க கோவப்பட மாட்டாங்களா, உங்களுக்கு சில விஷயங்களை நான் குழந்தை முன்னாடி வச்சு பேச முடியாது, உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், எதுக்காக நீங்கள் சுடர்கிட்ட பேசி பழகிட்டு இருக்கீங்க, அதான் சுடர் ஒதுங்கிக்கிட்டாளா, அமைதியாக விடாமல் சுடர் பின்னாடியே எதுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. சுடர் எங்கேருந்து வந்தது இந்த தைரியம் உனக்கு பொய் சொல்கிறதுக்கு, நீங்கள் தான் சுடருக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தீங்களா, நான் என் பொண்ணுக்கு அப்படின்றாங்க அபியா. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, என் அண்ணன் பொண்ணு இது வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது, பொய் சொல்கிற பழக்கமும் அவளுக்கு இருந்தது கிடையாது, ஆனால் உங்களால் இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டால சுடர் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லவும், இங்கே பாருங்கள் ஓவராக குழந்தைய திட்டாதீங்க, நான் தான் குழந்தைகிட்ட பேச சொல்லி சொன்னேன், அதனால தான் என்கிட்ட சுடர் பேசினா அப்படின்றாங்க. அதான் ஏங்க உங்களுக்கு எதுக்காக சுடர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி நீங்கள் சுடர் இப்படி போஸ்ட் பண்ணுறீங்க, ஒருத்தர் வேண்டான்னு சொன்னால் விட்டு ஒதுங்கி போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க அபி. அம்மோ நான் தான் கேப்டன் கிட்டே பேசினேன், கேப்டன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றாங்க. சுடர் போய் சொல்லாத, திரும்ப திரும்ப அரைஞ்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு அடிக்க கை வாங்கவும் வெற்றிக்கு கோவம் வர ஆரம்பிச்சது, கையை தடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் கண் முன்னாடியே சுடர அடிப்பா அப்படின்னு சொல்லவும் அபிக்கே ஒரு செகண்ட் ஆச்சரியமாக இருக்குது, ஏன் அண்ணன் பொண்ணு நான் அடித்தா உங்களுக்கு ஏன் கோவம் வருது, சுடர் அடிக்கிற உரிமை எனக்கு இருக்குது, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க, முதல்ல கையை விடுங்க அப்படின்றாங்க. ஏய் இங்கே பாரு, சுடர் யாருன்ற உண்மை எனக்கு தெரியும், என் கண் முன்னாடி சுடர் அடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு உடனே அபி ரொம்ப அதிர்ச்சியாகி கையை அப்படியே விட்டுடுறாங்க. வெற்றியும் விட்டுடுறாரு. இப்போது என்ன பண்ணுறதுனே அபிக்கு புரியல, என்ன சொல்கிறான் இவன் ஒன்றும் புரியல, சுடர் முன்னாடியே நம்ம எதுவும் பேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சுடர் வா என் கூட அப்படின்றாங்க. அப்புறம் வெற்றி வந்து பேக்கை கொடுக்குறாங்க, அதை அபி வேகமாக பிடுங்கிக்கிட்டு சுடரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. சுடர் பார்த்து, ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டு குழந்தை வேற கஷ்டப்படுது, இப்படி குழந்தை இழுத்துட்டு போகிறாளேன்னு வெற்றி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அப்போது சுடரும் திரும்பி வெற்றியவே பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. கேப்டன் அழுகுறாங்க. அப்படியே வா சுடர் வா, சொன்னல வா வீட்டுக்கு வா, உன்னை பிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே தியா தருண் அவங்களோட அத்தை எல்லாருமே இருக்காங்க. அபிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
வேறு வழியும் இல்லை. எடுத்துகிட்டு போன உடனே வெளியவே ஹால்லேயே வந்து பேகெல்லாம் வச்சுட்டு சுடரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபி, உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகிடுச்சா? உனக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு? உன்னை அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் நானும் பார்த்து பார்த்து உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு வரேன். ஆனால் உனக்கு இவ்வளோ திமிராயிடுச்சுல, என்கிட்டயே பொய் சொல்கிற அளவுக்கு ஆகிட்டல. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. இப்போது இந்த கால் தானே போச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் ஒருத்தர்கிட்ட பேசாதன்னு சொல்லியும் நீ போயிருப்ப. அதுவும் ஒரு ஆண் கூட எப்படி நீ பேசலாம்? நீ வந்து சின்ன பொண்ணு சுடர், உனக்கு எதுவும் தெரியாதது கிடையாது. நீ எதுக்காக அவர்கிட்ட போய் பேசினான்னு சொல்லவும், அம்மு நீங்கள் கேப்டனை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், நீங்கள் பேசுகிறது சரியில்லை அம்மு அப்படின்றாங்க. ஓ, எனக்கே சரி எது தப்பு எதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா நீ? இரு, உனக்கு இப்போ என்ன பண்ணுற பாருன்னு அப்படி என்ன பண்ணுறாங்க. கோவத்தில் சுடர் மேலே இருக்கிற பாசத்தை மறைச்சிட்டு வெற்றி மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம சொல்ல கேட்காம வெற்றிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எங்கே சுடர் தன்னை விட்டு போயிடுவாங்களோ, வெற்றி தாங்கிட்ட இருந்து பிரிச்சுடுவாங்களோ, தன்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் சுடர் யாருன்ற விஷயம் எனக்கு தெரியுன்ற மாதிரி வெற்றி சொன்னதுனால இதில் ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க. அபி வந்து நேராக சுடரை போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு கம்பி சூடாக காய வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அம்மோ வேண்டாமோன்னு சுடர் அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு தியா தருணுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ அவங்களுடைய அத்தைக்கு கூட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிள்ளை எதுக்காக இப்படி போட்டு அடிக்கிறா, என்ன கோவம் இவளுக்கு, எதுக்காக சுடருக்கு இப்படி சூடு வைக்க வரான்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது தருண் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலேயே நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு, அத்தை சுடர் அடிக்காதீங்க அத்தை, சுடருக்கு சூடு வைக்காதீங்க அத்தை ப்ளீஸ் அத்தை. சுடர் வந்து கேப்டன் கிட்ட பேசுகிறது எங்களுக்கு கூட தெரியும். நான் தான் சுடர்கிட்ட சொன்னேன், அத்தைக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அவர் ரொம்ப வருத்தப்படுறாருன்னு நான் தான் பேச சொன்னேன். சுடர் மேலே அவர் ரொம்ப பாசமாக இருக்காருன்னு அத்தை அப்படின்றாங்க. தருண், நீ இதில் தலையிடாத, நீ போ அப்படின்றாங்க. இப்போது அவங்களுடைய அத்தை இருந்துக்கிட்டு தருண்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏய், கேப்டன் கிட்ட பேசுறதுனால இப்போ என்ன வந்துடுச்சான், எதுக்காக குழந்தைக்கு இப்படி சூடு வைக்கிற அளவுக்கு போகிறாங்களா, இதெல்லாம் வேண்டாம் தருண், உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனி, இது எங்களுடைய பிரச்சனை அண்ணி, நாங்கள் எப்படி உங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அவளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்ணி அப்படின்னு அபி சொல்லிடுறாங்க. ஒரு குழந்தைக்கு சூடு வைக்கிறதுக்கு இதெல்லாம் கூட யாராச்சும் சொல்லணுமா அப்படின்னு அவங்க கோவமாக பேசுவோம். எதையுமே கண்டுக்காத அபி சூடு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சுடர் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. சுடர் ஒரு இடத்துல நில்லு சொன்னால் கேளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சண்முகம் வீட்டுக்கு வராரு. என்ன சத்தம் அப்படின்னு உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா சூடு வைக்கிறதுக்காக அபி ஓடிட்டுருக்காங்க சுடர்கிட்ட. இப்போ சுடரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு சூடு வைக்கிற போது அபி என்ன காரியம் பண்ணுறா அப்படின்னு வேகமாக ஓடி போய் சண்முகம் அந்த கரண்டியை பிடிக்கி அபிக்கிட்ட இருந்து தூரம் போட்டுடுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் பிள்ளைக்கு சூடு வைக்க போகிறா அப்படின்னு மாமான்னு அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சுடர் அப்படி ஆள ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்போ குழந்தைக்கு சூடு வைக்கிறா அப்படின்னுவோம். அண்ணா இதை நான் பார்த்துக்கிறேண்ணே, நான் இப்போ பேசிக்கிறேன் சுடர்கிட்ட, நீங்கள் போங்க அப்படின்றாங்க. எங்கள் விஷயத்தில் தலையிடாதுங்க அப்படின்னு. இங்கே பார், என்ன தான் அடிச்சுக்கிட்டாலையும் பிடிச்சிக்கிட்டாலையும் பேசுறது வேறு விஷயம், பிள்ளை கண் முன்னாடி இப்படி பண்ணும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சண்முகம் கேட்கவும், சுடர் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த ஊரில் இந்த ஸ்கூலில் நீ இருக்கக்கூடாது, உன் படிப்பை கெட்டு போனால் கூட சரி நீங்கள் இருக்கவே கூடாது, நாம் இப்போவே கிளம்புறோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த வீட்டில் சண்டை வந்தப்போ கோச்சிக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதாவது ராதிகா மேடம் தேடி போயிருந்தாங்க. அங்கேருந்து ஏதாச்சும் ஹாஸ்டலில் பார்த்து, அதாவது இந்த மாதிரி யாரும் இல்லாதவங்க அப்படின்னா அனாதை இல்லை மாதிரி அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் எங்கேயாச்சும் ஸ்கூல் பார்த்து சுடரை சேர்த்து விடலான்னு நினச்சாங்க. இப்போது அந்த இடத்துக்கு திரும்பவும் போகலாம் அப்படின்னு அபி முடிவு பண்ணி எல்லா லக்கேஜும் டக்குன்னு பேக் பண்ணிடுறாங்க. பேக் பண்ணி ஆரம்பித்த உடனே வா சுடர் அப்படின்னு இழுக்கிறாங்க. ஏ அபி என்ன பண்ணிட்டுருக்க நீ, இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்றாங்க. சரளா இது எதையுமே கண்டுக்கிறது கிடையாது, போனால் போகட்டுன்ற மாதிரி இருக்காங்க. சொல்ல கேட்காம நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிட்டுட்டு அந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. நைட் நேரத்தில் இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சண்முகமும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. சரளா வந்து வாங்க, அது அவங்களுடைய விருப்பம், நான் ஒன்றும் உங்கள் தங்கச்சி வெளியே அனுப்பல, உங்கள் தங்கச்சியை தான் போகணுன்னு முடிவு பண்ணி போகிறா, என்ன பிரச்சனையோ என்னவோ தெரியல, ஆனால் சூடு வைக்கிறப்போ கேப்டன் கிட்ட பேசினதுக்காக தான் சூடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்றாங்க. இப்போ அவர்கிட்ட பேசுறதுனால என்ன ஆக போகுது, மகேஷோட அங்கிள் தானா அப்படின்னும் தெரியலப்பா, அத்தை அவங்க கிட்ட சுடரை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான், ஆனால் கேப்டனுக்கும் சுடரை ரொம்ப பிடிக்கும், சுடருக்கும் அதே மாதிரி தான், அதனால தான்ப்பா பேசிகிட்டு இருந்தா, அத்தை அதுக்காக கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னும் சண்முகத்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. வெற்றி ஒரு பக்கம் புலிக்குட்டி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. குழந்தை என்ன பண்ண போகிறாலோ தெரியல, ஏன்
கை முன்னாடியே அடிக்க வந்தா, பிள்ளை வீட்டுக்கு போய் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ண போகிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வடை புளி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து வழக்கம் போல் எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்க ஆளையும் காணோம். இப்போ என்னடா பண்ணுறது, அவங்க யாரையுமே காணோம் அப்படின்னும் சுடரை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டாளா ஒரு வேலைன்னு வேட்டி சொல்கிறாரு. தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும் தருண் அங்கே இருக்கிறாரு. தருணை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அத்தையும் சுடரும் எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க, அத்தை சுடரை எங்கேயோ கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, எல்லாருமே இதை நினச்சி தான் வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ அடுத்து வெற்றிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, சுடர் தன்னுடைய பொண்ணுன்னு வெற்றிக்கு தெரிஞ்சு போச்சு. இனி எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, சுடரை பிரிஞ்சு வெற்றியால் இருக்க முடியாது. அடுத்து வெற்றி என்ன பண்ண போகிறாங்க, அபி வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இன்னமும் எவ்வளோ தூரம் வெற்றியை பிரிஞ்சு சுடரை கூட்டிகிட்டு போக முடியும் அபியால் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.